சத்குரு யாத்திரை மூலமாக இந்த ராமேஸ்வரம் பயணம் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி அரிச்சல் முனைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரம்யமான இடம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அரிச்சல் முனை வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா எண்டு பாயிண்ட், அதாவது நிலப்பரப்பு வந்து இந்த இடத்துல வந்து முடியுது. இதிலிருந்து கடல், அதாவது வங்காள விரிகுடா, அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல், இது வந்து ரெண்டுமே வந்து இணையக்கூடிய ஒரு இடம்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. இலங்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 35 கிலோமீட்டர் தான் வந்து பை போட்டில் போனோம்னா போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து டெலஸ்கோப்பி மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பில்லரை வந்து இங்கே தனுஷ்கோடியில் வந்து வியூ பாயிண்ட்டாக காட்டுறாங்க. ரொம்ப ஒரு கிளைமேட் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிளைமேட்டு. நம்ம சத்குரு யாத்திராவில் மிக குறைந்த கட்டணத்தில் பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் தரிசன பயணம், அதன் பிறகு இந்த தனுஷ்கோடி, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து உத்தரகோசமங்கை, திருப்புலானி, தேவிப்பட்டினம், ரணபலி முருகர், இதெல்லாம் வந்து நாளைக்கு உண்டான ஷெட்யூலில் வந்து வரப்போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிச்சல் முனை, இந்த தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அரிச்சல் முனையை பார்த்துருக்கோம். நம்ம கூட வந்த கெஸ்ட் எல்லாமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில், அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளான ரேட்டில் உங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி, ட்ரெயின் டிக்கெட்ஸ், ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 4,000 rupeesல வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை உங்களுக்காக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஒரு முறை நம்ம சத்குரு யாத்திராவில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னுடைய சர்வீஸ்